மெல்ல நடக்கும் அந்த வைக்க ஒன்னால தானே அவன் பயந்து போறா. அவன் பெரிய ஒன்னும் செய்ய முடியாது என்ன. நீ பேசாடி படுத்துற, அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு வரேன். எதுக்குல அவனை இது பண்ணுத? உருமுதானா பெரிய உருமி வந்துட முடிச்சு உடைச்சிருவேன். புள்ளத்தாச்சியை போட்டு இப்படி விரட்டுதியே. ஒரு குடும்பம் இருந்தாதான் உனக்கு தெரியும் அவளோட வழி என்ன, அவ எப்படி ஃபீல் பண்ணுதா, எப்படி நடக்கா வைக்கான்னு உனக்கு தெரியும். சும்மா போற பிள்ளைய பிடிச்சி கடிக்கிறதுக்கு வர என்ன அவ்வளோ உனக்கு திமிரா? நீயும் ஒரு 4 பிள்ளை குடும்பமா இருந்து பாரு. நீ இப்படி சன்னியாசியா இருக்க போய் தான் இப்படி இருக்க, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே கிடக்க 2 வருஷமா ஒரு இது இல்லை. சொல்லி 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 வீட்டுல அப்படியே இருந்ததுதான் மிச்சம். கன்னி பையலா இருக்க போய் தான் ஒன்னும் தெரிய மாட்டேங்குது உனக்கு. ராணி அந்த பிள்ளைய விரட்டணும்னு வச்சுக்கோ, அம்மா அடிச்சிருவேன் இனிமேலு. வெளில என்ன வாங்கிட்ட சும்மா தானே வந்தா? சும்மா அந்த பிள்ளைய ரொம்ப இது பண்ணுத. அதுங்க அது ஐயப்பானும் பாவப்பட்ட பிள்ளை மாதிரி 2 நாள் 3 நாள் ஊர் சுத்திட்டு இன்னைக்கு தான் வந்திருக்கு வீட்டுக்கு. பிள்ளைத்தாச்சியை போட்டு நீ மிதிச்சு விரட்டுத. அவளும் ஒன்னதான் தேடி தேடி உன் பின்னாடியே அலையுதாம்மா. எங்கிட்டால வெக்கமும் அவளுக்கு கிடையாது, உனக்கும் அறிவு இல்லை. உங்களை என்னத்தை நான் சொல்லி திருத்தேன்? நீங்க 2 நாள் அடிச்சுக்கிட்டதையே பிடிச்சுக்கிட்டதையே. அதுக்கப்புறமா போங்க, என்ன நீ போங்க. நீ உட்காந்துரு அப்படியே. நீ அவளை பார்த்து முறைச்ச உன் கண்ணு 2ஐயும் தோண்டி எடுத்துருவேன்.